ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சைனீஸ் லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு உடம்புல. அதை செக் பண்ணுறதுக்காக தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா. வரும்போதே யோசிச்சுக்கிட்டே வரா எப்படி டாக்டரை ஃபேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ தான் டாக்டராக உட்காந்துருக்கான். வாங்க வாங்க உள்ளே வாங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் அப்படியே ஸ்டன் ஆகி போய் பார்த்து நின்றுட்டுருக்கா. ஏன்னா இவள் ஸ்கூல் படிக்கும் போது ஹீரோ அவளோட சீனியரு. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனை தூரத்துலேருந்து ரசிச்சுக்கிட்டே இருந்திருப்பா. அவன் ரொம்ப ஃபேமஸுங்கிறதுனால எல்லா பொண்ணுங்களும் அவனை சுற்றி தான் இருப்பாங்க. அதனால இவளால் பக்கத்துலேயே போயிருந்திருக்க முடியாது. தூரத்துலேருந்தே ரசிச்சுட்டு இருந்திருப்பா. அப்படிப்பட்ட ஹீரோ இன்னைக்கு கண்ணு முன்னாடி இருக்கான். அதை தான் அவளால் ஏற்றுக்கவே முடியல. ஹீரோயினால் ஹீரோவை இந்த இடத்துல பார்த்து அவளால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. என்ன பிரச்சனைனா ஹீரோயினுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்கு. அதை பற்றி தான் காட்டலான்ட்டு வந்திருக்கா. ஹீரோவை பார்த்தோன்னே நான் ஏதாவது லேடி டாக்டர் பார்த்துக்கலாமா, அவங்க இருக்காங்களா, மாற்ற முடியுமான்னு கேட்கும்போது ஹீரோ கேட்குறான், ஏன் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? நான்லாம் டாக்டராக மட்டும்தான் இருப்பேன். பேஷண்ட்டை தான் பார்ப்பேன். எங்களுக்குலாம் ஜெண்டர் கிடையாதுன்னு சொல்லும்போது அங்கே இருக்க நர்ஸுமே தான் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், டாக்டருங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கண்ணை மூடி நீங்கள் ஒரு பேஷண்ட் அவ்வளோதான். நீங்கள் பொண்ணு பையன்லாம் பிரித்து பார்க்க மாட்டாங்க. போங்க போய் தைரியமாக படுங்கன்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி தயக்கமாகவே இருக்குது. என்னடா பண்ணுறது, போயிடலாமா திருப்பி ரிட்டர்னு தோணுது. சரி ஓகே, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவளுமே ஒத்துக்கிறா. ஹீரோ போயிட்டு அவளை செக் பண்ணுறதுக்காக போய்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்குள்ளுக்குள்ளெல்லாம் ஹார்ட் பீட் அடிக்குது. ஐயோ, அவசரப்பட்டு ஓகே சொல்லிட்டோமோ, அப்படியே ரிட்டன் அடித்து ஓடி இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி தோணுது. ஹீரோ ட்ரீட்மெண்ட் பார்க்கவே விட மாட்டா. நடுவில் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனால் ஹீரோ செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் அலர்ஜி ஆகியிருக்கு, மற்றபடி ஒன்றும் இல்லை, இதுக்கு நீங்கள் கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் சரியாகும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அப்படியா, சரிங்க நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படின்னு கேட்குறான், உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களான்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்கிறா. மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்கிறா. வேறு ஏதாவது ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் யார் கூட இருந்தீங்களான்னு கேட்கும்போது அதுவுமே இல்லைன்னு தான் சொல்கிறா. உடனே ஹீரோ சொல்கிறான், அப்போ ஓகேன்னு சொல்லிட்டு மாஸ்கை கலட்டினவன் நீ என்னோட ஜூனியர் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயின் யோசிக்கிறா, கண்டுபிடிச்சிட்டானா ஜூனியரானு கேட்குறானேன்னு சொல்லி யோசிச்சவ, இந்த நிலமையில நான் தான் உன்னோட ஜூனியர்னு சொல்ல தேவையில்லைன்னு சொல்லி யோசிச்சுட்டு, இல்லைங்க நான் ஒரு கிராமத்தில் படித்தேங்க, நீங்கள் சொல்கிற ஸ்கூலுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நீங்கள் தப்பான ஆளை பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி ஓடி போயிடுறா. ஆனால் ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்கிறான், எப்படியும் உன்னை மறப்பேன், நீ தானே எனக்கு எல்லாமேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சரி அப்படியே எஸ்கேப் ஆகிட்டோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியில் வந்தால் அடுத்து 7:30 ஸ்டார்ட் ஆகுது. அது ஹீரோயினோட அம்மா தான் கால் பண்ணி திட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, ஃபோன் எடுக்காமல் எங்கே போனேன், இன்னைக்கு உனக்கு பிளைண்ட் டே செட் பண்ணியிருக்கேன், 5 பேர் உன்னை மீட் பண்ணுவாங்க, 29 வயசு ஆகுது எரும மாடு, சீக்கிரமாக கமிட் ஆகிற வழியை பாரு, எவ்வளோ நாளுக்கு தான் என் கூடயே சுற்றிக்கிட்டு இருப்பேன்னு சொல்லி திட்டுறாங்க. ஹீரோயினுக்கும் வேறு வழி தெரியல, அதனால போய் மீட் பண்ணுறா. நிறைய பேர் வராங்க, எல்லாரும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு சாவடிக்கிறாங்க ஹீரோயினை. ஒரு கடத்தில் ஹீரோயினுக்குலாம் டயர்டாகி அங்கேயே படுத்துடுறா. அப்போ தான் பார்த்தா திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது. யார் நிமிர்ந்து பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஹீரோவை பார்த்தோன்னே டாக்டர் ஃபூ நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ இல்லைங்க நான் டாக்டராக இந்த இடத்துக்கு வரல, நான் தான் இன்றைக்கி உன்னோட பிளைண்ட் டேட்டுன்னு சொல்கிறான். பிளைண்ட் டேட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஷாக் ஆகிடுறா. இல்லைங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஸ்டார்ட் பண்ணும்போது, இங்கே நான் டாக்டரும் கிடையாது, நீ என் பேஷண்ட்டும் கிடையாது, நான் உன்னோட பிளைண்ட் டேட்டு, எனக்கு தெரியாத விஷயம் ஏதாவது இருந்தால் நீ சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்திருக்கான், பிஹெச்டி முடிச்சுட்டு வந்திருக்கான். அதை பற்றிலாம் இவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஹீரோயின் சொல்கிறா, நான் ஒரு கிராமத்தில் ஒரு ஸ்கூலில் தான் படித்தேன், இது வரைக்கும் சிட்டிக்கு வந்ததில்லை, இப்போ தான் புதுசாக வந்திருக்கேன்னு சொல்லி அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு நல்லாவே தெரியுது இவ போய் தான் சொல்கிறான்ட்டு. எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவள் கிளம்ப போகும்போது ஹீரோஸ் அவளை ஸ்டாப் பண்ணி, என்கிட்ட 2 டிக்கெட் இருக்குது, கான்சர்ட்டுக்கு போகலாமான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அதெல்லாம் எனக்கு பிடிக்காது, அதெல்லாம் எனக்கு அலர்ஜின்னு சொல்லிட்டு வெளியில் ஓடி வந்துடுறா. வெளியில் யோசிக்கிறா, இதுக்கு மேலே இவனை க்ரஷ்ஷாக வச்சுருந்தோன்னா அது ரொம்ப அசிங்கம். அவன் என் உடம்புல எல்லா பார்ட்ஸுமே பார்த்துட்டான். அப்படி இருக்கும்போது எப்படி நான் அவனை என்னோட க்ரஷ் லிஸ்ட்டில் வைக்க முடியும்? எனக்கே ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது, ஒரே எம்பாரசிங்காக இருக்குன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே வீட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னாச்சு டாக்டர் ஃபூ வந்தார், அவர் குடும்பம் உனக்கு சுத்தமாக பிடிக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் எனக்கு பிடிக்கலன்னு ஹீரோயின் சொல்கிறா. அவரையும் உனக்கு பிடிக்கலையா? அவருக்கு உனக்கு பிடிக்காமல் போயிருந்திருக்கும், அதான் உண்மை அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அவருக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது, அதான் தெரியுமே, என்ன மாதிரி நீனும் ஆகிடக்கூடாதுன்னு தான் நான் யோசிக்கிறேன், உனக்கு தெரியும்ல உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய பணக்காரன்னு சொல்லிட்டு, ஆனால் உன்னை பெற்றதுக்கப்புறமா இன்னொரு தீவு கூட இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு அவ கூட போயிட்டான். இப்போ தேவையில்லாமல் நம்ம 2 பேர் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நீனு என்ன
பாரு தான் இருக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. அதை யோசிச்சுட்டு தான் ஹீரோயின் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் ஒரு பேங்க்கில் கிளர்க்காக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனால் அவளுக்கு தான் வந்து உடம்புல பிரச்சனை இருக்குல்ல, அதனால அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பா. இன்றைக்குமே அப்படி தான் போகிறதுக்கு போகிறா. மேனேஜர் ஸ்டாப் பண்ணி போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயினால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அங்கேருந்து போயிடுறா. அப்படியே போயிட்டு வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவள் ஃப்ரெண்டு கேட்குறா, என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை, சரியாச்சா இல்லையா, எவ்வளோ நாள் தான் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பேன், யாராவது ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்க்க வேண்டியதானு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் யோசிக்கிறா. ஹீரோ தான் சொல்லியிருந்திருப்பான், நான் வந்து இதில் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு ஆப்ஷன் ஹீரோ மட்டும்தான் இருக்கான். ஆனால் எப்படி போய் அவனை நான் ஃபேஸ் பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து இவளோட பிளைண்ட் டேட்டுக்கு இன்னொரு ஆள் வந்திருப்பார், மிஸ்டர் பேயின்னு சொல்லிட்டு. அந்த பேய் கால் பண்ணி கூப்பிடுறாரு, இன்றைக்கி வந்து கான்சர்ட்டுக்கு போகலாமா, வரீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் யோசிக்கிறா. இவர் தான் நம்ம ரேஞ்சுக்கு கரெக்டாக இருப்பார், நம்ம ஹீரோ மேலாம் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு சரி ஓகேன்னு சொல்லி அவர்கிட்ட ஓகே சொல்லிடுறா. இவங்களும் கான்சர்ட்டுக்கெலாம் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அவர் வேறு ஹீரோயின் கிட்ட வந்து அப்படியே ஃப்ளட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோயினுக்கு சுத்தமாக அவரை பிடிக்கவே இல்லை. ஏதோ வேண்டா விருப்பா தான் அவங்க அம்மாவுக்காக பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா முன்னாடி ஹீரோ வந்து நின்றுட்டுருக்கான். என்ன மேடம் உங்களுக்கு இதெல்லாம் அலர்ஜின்னு சொன்னீங்க, அப்புறம் எங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுன்னு தெரில. டாக்டர் ஃபூ அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறா. உடனே பேய் கேட்குறாரு, உங்களுக்கு தெரியுமாங்கும் போது ஆமாம் இவர்கிட்ட நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனேன், இப்போ எனக்கு வந்து வாஷ்ரூம் போகணும், நான் இங்கேருந்து போயிட்டு அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறா. ஹீரோ போயிட்டானான்னு மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. சரி போயிருப்பான், நல்ல வேலை அவன்கிட்ட இதுக்கு மேலே பேசாமல் வந்துட்டோமேன்னு சொல்லி யோசிச்சுட்டு வெளியில் வந்தா. பின்னாடி வந்து ஹீரோ நின்றுக்கிட்டு இருக்கான். என்ன மேடம் நல்லா மறைஞ்சிருந்தீங்க போல இருக்கு, இப்போயாவது வெளியில் வந்தீங்களேன்னு கேட்கும்போது ஹீரோயின் கேட்குறா, என்னங்க உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு பிரச்சனை இல்லை, உனக்கு என்ன பிடிக்கலையா, நான் பார்க்க நல்லா இல்லையா, என்ன தான் பிரச்சனை உனக்கு, என்ன எதுக்கு வேணாம் நீ இன்னும் சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நான் தாங்க சொல்கிறேன், நான் உங்களுக்கு கரெக்டு கிடையாது, நான் உங்களுக்கு ஒர்த்து இல்லை, அதனால தான் நான் வேணான்னு சொல்கிறேன், நீங்கள் நல்லா சொல்ல வரல அப்படின்னு சொல்லும்போது இவன் கேட்குறான், இல்லை நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் நீ யோசிக்கிறியா, அந்த விஷயத்துக்காக யோசிக்கிறியான்னு கேட்கும்போது அதெல்லாம் இல்லையேன்னு சொல்லி ஹீரோயின் சமாளிக்க ட்ரை பண்ணுறா. சரி ஏன் நீ என்கிட்ட ட்ரீட்மெண்ட் கூட வரல, என்ன பிரச்சனை, நான் ஒரு டாக்டராக கூட தகுதி இல்லாதவனான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, உங்களோட அப்பாயின்மெண்ட் வாங்கவே முடியலன்னு சொல்லிட்டு இவன் மாற்றி அதையே சொன்னோன்னே ஹீரோ கேட்குறான். சரி ஓகே அப்போ ட்ரீட்மெண்ட்க்கு வரதுக்கு உனக்கு ஓகே தானே, இந்த கார்டு பிடி, எப்போ வர போறியோ அதுக்கு 1 மணி நேரம் முன்னே எனக்கு கால் பண்ணிவிட்டு நீ கிளம்பி வந்துக்கிட்டே இரு, நான் மற்றதெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறான். இவன் யோசிக்கிறா இப்போ போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. சரி ஓகே நமக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்ல, அதனால போகலான்னு சொல்லி முடிவு எடுத்துட்டா. அவளோட ஃபைல்ஸ்லாம் தூக்கிட்டு ஹீரோவை தான் பார்க்க வந்திருக்கா. ஆனால் அவன் மூஞ்சி பார்த்தோன்னே அவசரப்பட்டு வந்துட்டோமோன்னு சொல்லி தான் தோணுது. இருந்தாலும் போய் ஃபைலெல்லாம் கொடுத்துட்டு உட்காந்துட்டா. ஆமாம் எனக்கு இது சரியாயிருமா அப்படின்னு சொல்லி தேங்கிட்டே கேட்கும்போது ஒரு வேளை சரியாகலனா என் லைஃபையே நான் உனக்காக கொடுக்குறேன், உனக்கு ஓகே வாங்கும் போது இல்லை நான் உங்களை டவுட்டாலாம் கேட்கல, சரியானா போதுங்கும் போது அவன் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் தான் ஆயிருக்கு, நீங்கள் வந்து பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதனால தான் இந்த மாதிரி ஆயிருக்கு, சீக்கிரமாகவே அதெல்லாம் நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னவன் அப்படி கிட்ட வரான். ஹீரோயின் பார்க்குறா, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேங்கிட்டே கேட்கும்போது நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு ஒத்துக்கிட்டேன்ல, அதே மாதிரி இன்னைக்கு நைட்டு என் கூட நீ டின்னருக்கு வரணும், அதுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து அவன் பக்கத்தில் வந்து கேட்டோன்னே நோ சொல்கிறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. என்னடா நம்மால் இவ்வளோ அழகாக இருக்கானேன்னு சொல்லி அவனே ஒத்து பார்த்தவ சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டா. வேலைக்கு வந்தவொடனே தான் தோணுது அவசரப்பட்டு ஓகே சொல்லிட்டோமோ, அவனை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுனே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கும் போது அங்கே மேனேஜர் வராரு. என்ன பிரச்சனை உனக்கு, வேலையும் ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிற, எப்போ பார்த்தாலும் ரெஸ்ட் ரூம்லேயே இருக்க, கஸ்டமர்கிட்டேருந்து கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்குன்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்கிறா, இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது உன்னால தான் எல்லாமே பிரச்சனை, பேங்க்கு கெட்ட பேர் வரதே உன்னால தான் சொல்லிட்டு இவளை போட்டு ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவர் மேலே பேச ஹீரோயின் கடுப்பாயிருது. பேட்சை கைட்டி கொடுத்துட்டு உன் வேலையும் வேணாம் ஒன்றும் வேணாம் நீனே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறா. என்ன பிரச்சனை தான் ஹீரோயினுக்கு, இவள் வந்து 6 வருஷமாக இந்த பேங்க்கில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. இவள் வந்து இன்டர்னாக ஜாயின் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் அதே பொசிஷனில் தான் இருக்கா. 1 ரூபா கூட சேலரி ஏறவே இல்லை. இவளுக்கு அடுத்து வேலைக்கு சேர்ந்தவங்களாம் பர்மனெண்ட் ஆகிட்டாங்க. இவள் இன்னமுமே வந்து அதே மாதிரி டெம்பரவரி ஒர்க்கராக தான் இருக்கா. அதான் இவளுக்கு பிடிக்கல. வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹீரோயின் சொல்கிறா, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு இந்த வேலை வேணாம் நான் வேறு வேலைக்கு போகிறேன்னு சொல்லும் போது இங்கே பாரு என்ன நினச்சிட்டு இருக்க நீ மனசில், ஒழுங்காவா அந்த மேனேஜர் கிட்ட சாரி கேளுன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணும்போது ஹீரோயின் கேட்குற மாதிரி தெரியல. உடனே என்ன பண்ணுறாங்க, ஹீரோயின் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு இது ட்ரெஸ்லாம் எதுக்கு தான் நீ வச்சிருக்க, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா உன்னை ஏவன் தான் திரும்பி பார்ப்பான், ஏவன் தான் உன்னை டேட் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு மேலே பேசினோடனே ஹீரோயின் கோவம் வந்துடுது. அப்போ என்னை பார்த்தா எப்படிமா உங்களுக்கு தெரியுது, என்ன சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பித்தவ நீங்களும் வேணாம் ஒன்றும் வேணாம்னு சொல்லிட்டு ஓடி போய் உட்காந்து அழ ஆரம்பிச்சிடறா. ரூமை லாக் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டப்படுறா. ஏன்டா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது.
இன்னைக்கு டின்னருக்கு வரேன்னு சொன்னி எப்போ வர அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஹீரோயின் ட்ரெஸ்லாம் எடுத்து பார்க்குறா, இதை போடலாமா அதை போடலாமான்ட்டு. 2 நிமிஷம் யோசிச்சவ திருப்பி அவனுக்கு மெசேஜ் அனுப்புறா. எனக்கு ட்ரிங்க் பண்ணணும், நீங்கள் என் கூட வரீங்களான்னு சொல்லி கேட்டு. அவனுமே வந்து டேட்டுக்கு போகிற மாதிரி தான் கோட்லாம் போட்டு வந்திருக்கான். ஆனால் ஹீரோயின் அவனை ஸ்ட்ரீட்டில் கூட்டு வந்து உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்கா. அவள் கண்ட்ரோலே இல்லாமல் குடிக்கிறா. இவனுக்கே புரியல, என்னடி நடக்குது இங்கே, என்ன இடம் இது, ஏன் இவ்வளோ குடிக்கிற, ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்கும் போது ஹீரோயின் எதுவும் சொல்கிற மாதிரி ஐடியாவிலே இல்லை. செம்மையாக குடிச்சிக்கிட்டே இருக்கா. அப்போ அங்கே மழையும் ஸ்டார்ட் ஆகிடுது. அப்படியே அவனையே தான் உத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. வீட்டுக்கு போகலையான்னு கேட்கும்போது நான் போக மாட்டேன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்றா. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஹீரோயின் பார்க்குறா, எவ்வளோ பெரிய வீடு, எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ரசிச்சது போதும், இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோன்னு சொல்லி ஒரு ஷர்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். இது நான் போட்டுக்கணுமான்னு இவன் முழிக்கிறா. ஏன் நீ போட்டுக்கிறியா இல்லை நானே உனக்கு போட்டு விடவா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இல்லை நானே போட்டுக்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்த ஆப்ஷனே ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறா. இந்த பக்கம் ஹீரோ யோசிக்கிறான், இவ ஏன் அப்படி இருக்கா, இவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையேன்னு சொல்லி அது மட்டும்தான் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. இவளுக்கு நம்மளை தெரியுதா தெரியல, இல்லை வேணும்ட்டே நடிக்கிறாளா அப்படின்னு சொல்லி அதை பற்றிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவனுமே ஸ்கூல் டைமில் வந்து அவளை தூரத்துலேருந்து ரசிச்சுக்கிட்டே தான் இருந்திருப்பான். இவனோட ஃபர்ஸ்ட் லவ்வே இவ தான் போல இருக்குது. அதெல்லாம் பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் ரூம்லேருந்து சத்தம் வருது. என்னாச்சு, எங்கே விழுந்து தொலைஞ்சான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து பார்த்தா கால் வழிக்கு கீழே விழுந்து கிடக்கிறா. இதை பார்த்த உடனே என்ன ஆச்சு, குடிக்காதனா கேட்டாதானே, சரி நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வரும்போது இல்லை பரவாயில்ல நானே எழுந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டபனாக இருக்கா. அடங்கவே மாட்டேல நின்று அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு வரா அங்கேருந்து. அப்பயுமே அவள் வந்து கண்ட்ரோல்லே இல்லை, எதோ சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கா. ஹீரோ அங்கேருந்து போகலான்னு ட்ரை பண்ணால் கூட ஹீரோயின் விட மாட்டேங்கிறா. இதில் வந்து ஹீரோயினுக்கு கீழே விழுந்ததில் அடிபட்டிருக்கும். அவளுக்கு மருந்து போடலான்னு சொல்லிட்டு தான் மருந்து எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் விடாமல் ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு உட்காந்துருக்கா. உடனே ஹீரோ சொல்கிறான், இப்போ என்னத்தை நீ என்கிட்டேருந்து மறைக்கிற, என்கிட்ட வந்து மறைக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா, எதுக்கு தேவையில்லாமல் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னவன் அவளுக்கு காலை பிடிச்சி மருந்தெல்லாம் போட்டு விட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வேற இதை வேற அடிக்கடி சொல்லி என்னை ஒரு மாதிரி கஷ்டமான நிலைமையில கொண்டு போய் நிறுத்தி வச்சிடறான். எனக்கே என்னை பார்த்தா அசிங்கமாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ இப்படியே பக்கத்தில் வந்து என்னை டேட் பண்ண மாட்டியா நீ கேட்கும் போது ஹீரோயினுக்கு வந்து நோன்னு சொல்கிறதுக்கு மனசே வரல. அதனால நான் பண்ணுறேங்கிற மாதிரி ஓகே சொல்லிடுறா. அப்படியே போயிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். ஹீரோயினுமே அவனை ஸ்டாப் பண்ணலாம் இல்லை. 2 பேருமே வந்து ஒருத்தவங்க முடிஞ்ச ஒருத்தவங்க பார்த்துக்கிறாங்க. அப்போ ஹீரோ கேட்குறான், எஸ்ஸா நோவா அப்படிங்கிற மாதிரி வந்து கண்ணிலே கேட்குறான். ஹீரோயினுமே ஓகேங்கிற மாதிரி ஒத்துக்கிறா. 2 பேருமே அன்றைக்கி நைட்டு ஒன்றாவும் இருந்துட்டாங்க. ஹீரோக்கு என்னென்னா இவ தான் அவனோட ஃபஸ்ட் லவ். அவள் பக்கத்தில் இருக்கும்போது அவனால் அவனையே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. ஒரு மாதிரி 2 பேருமே அன்கண்ட்ரோல்டு ஸ்டேஜில் தான் இருக்காங்க. அப்படியே ஹீரோயின் காலையில் கண்ணை முடிச்சு பார்க்குறா. பக்கத்தில் ஹீரோ அவளை ஹக் பண்ணிட்டு வேற படுத்திருக்கான். அவன் மேலே ஃபுல்லாக இவன் நகத்தை போட்டு பூரி வச்சிருக்கா. இவ யோசிக்கிறா, என்னத்தடா பண்ணி தொலைஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மைல்டாக ஞாபகத்துக்கு வருது. இவ்வளோ பண்ணிட்டோமா, ஐயோ நான் தானே இது எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. சரி அவன் எழுந்துக்கிறதுக்குள்ளே எஸ்கேப் ஆகி எப்படியாவது ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ தூங்கவே இல்லை போல இருக்கு. எங்கே தப்பிச்சு ஓட பார்க்குற நீனு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரான். ஹீரோயின் கேட்குறா, என்ன பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கன்னு கேட்கும்போது நான் சும்மா செவனே இருந்தானே இருந்தேன், நீ தான் என்னை சும்மாவே விடலை அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண வரும்போது ஹீரோயின் ஸ்டாப் பண்ணிடுறா, இதோட நிறுத்திக்கலான்ட்டு. ஆனால் ஹீரோ அவள் கையிலே கிஸ் பண்ணிவிட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், அப்புறமா நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போயிடுறான். ஹீரோயின் யோசிக்கிறா, என்னோட க்ரஷ்ஷே இன்றைக்கி எனக்கு சொந்தமாயிட்டான், இதை யார்கிட்ட சொல்கிறது எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி குஷியில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கா. டேட் பண்ண வேற ஓகே சொல்லிட்டால, அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ பார்க்குறா ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது. இங்கே பாரு, நான் சொன்ன மாதிரி பிளைண்ட் டேட்டுக்கு போயிடு, அப்பா கிட்ட என்னாலலாம் பேச முடியாதுறான்னு அவங்க அம்மா தான் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி போனதான் பார்த்து வச்சுருக்கேன்னு வேறு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு வந்து மனசு கேட்கல. அங்கேருந்து எழுந்து ஓடி போயிடுறா. ஹீரோ பார்க்குறான், என்ன ஆச்சு எதுக்கு போனா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவளோட ஹேர் பேண்ட் மட்டும்தான் அந்த இடத்துல கிடக்கு. அதை மட்டும் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு ஏன் சொல்லாமல் போயிட்டா அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறான். ஆனால் காலும் அட்டன் பண்ணலை, மெசேஜும் அனுப்புகிறான், அதுக்குமே ரிப்ளை இல்லை. என்னன்னு தெரியலேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஏதோ எமர்ஜென்சியான்னு சொல்லி கேட்டு மெசேஜ் அனுப்பியிருக்கான். ஆனால் இந்த பக்கம் ஹீரோயின் எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கண்ணில் படக்கூடாதுன்னு மறைஞ்சு தான் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் அவங்க அம்மா இவ வந்தால் எப்படி பிடிக்கலாம்னு சொல்லி வாசல்லே தான் படுத்திருக்காங்க. இவ வந்தோடனே கையங்குளமாக பிடிச்சிட்டாங்க. எங்கே போன நீ இவ்வளோ நேரம், என்ன வெளியில் தங்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டியா, உன் மூளை என்ன கழட்டி கடையில வச்சிருக்க, உங்கள் அப்பா பற்றி எங்கே போவா
போவோம், அவனை மாதிரி தான் நீனும் இருப்ப அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படியே இருந்தீன்னா உங்கள் அப்பனை மாரியே 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது ஹீரோயின் கோவம் வந்துடுது. நான் இங்கே இருக்கிறது தானே பிரச்சனை, நான் என்னமோ இங்கே இருக்கவே இல்லை, நான் போய் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன், 29 வயசு ஆயிடுச்சு, என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க அம்மா பேக்கெல்லாம் பிடுங்கி வச்சுக்கிறாங்க. என்ன பேக்கை தந்தா தானே போவ, தர முடியாது அப்படின்னு சொல்லும்போது பேக் இல்லைன்னா என்னை பார்த்துக்க என்னால் முடியும், நான் பார்த்துக்கிறேன், உங்கள் ட்ரெஸ்ஸு கூட நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்க ட்ரெஸ்ஸோட வீட்டை விட்டு வெளியில் போயிடுறா. யாருக்கு கால் பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த டாக்டர் ஃபெய் தான் கால் பண்ணுறாரு. அவளுக்கு வந்து ஒரு ரெண்ட் ஹவுஸும் வாங்கி தராரு, அதுவும் ரொம்ப ரெண்ட்டு கம்மியாக பார்த்து கொடுக்குறாரு. ஹீரோயினுக்கு ரொம்ப குஷியாகிடுது. ரொம்ப தேங்க்ஸுங்க, நீங்கள் மட்டும் இல்லைனா என்னால் இவ்வளோ கம்மியான ரெண்ட்டுக்கு வந்து வீடு பார்த்துக்கவே முடியாது, நான் இப்போ இருக்க நிலைமைக்கு இனிமேல் தான் வேலையே தேடணும், அது வரைக்கும் வந்து இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து ஹீரோ கிட்டேருந்து கால் வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இவ கால் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறா, மியூட்லேயே போட்டு வச்சிருக்கா. இவனும் மாற்றி மாற்றி கால் பண்ணிக்கிட்டு இருக்கான், மெசேஜ் பண்ணுறான், ஆனால் ஒன்றுத்துக்குமே ரெஸ்பான்ஸே இல்லை. என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லி தான் இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவனுக்குமே சுத்தமாக ஐடியா இல்லை, இந்த மெசேஜ் இவங்க அம்மா அனுப்பியிருப்பாங்க, அதை பார்த்து தான் போயிருப்பான்னு சொல்லி இவன் யோசிக்க கூட இல்லை. இந்த பக்கம் ஹீரோயின் நிறைய ஜாபுக்கு போயிருக்கா இன்டர்வியூக்கு. ஆனால் எல்லாருமே வந்து 29 வயசு ஆயிடுச்சு, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பெருசாக இல்லை, நீங்கள் போன தடவை வேலை பார்த்த இடத்துல கூட இன்டர்னாக தான் இருந்திருக்கீங்கன்னு சொல்லி அதையே சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அந்த கடுப்பில் வந்து அங்கே ஒரு குழந்தை உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. என்னாச்சு பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னோட அங்குளை விட்டு நான் தள்ளி வந்து தெரியாமல் தொலைஞ்சு போயிட்டேன், அங்கிள் எங்கே போனாருன்னு தெரில அப்படின்னு சொல்லி அழும்போது உன் அங்கிள் நம்பர் தெரியுமான்னு கேட்கும்போது தெரியும்னு சொல்லுது அந்த பாப்பாவும். ஹீரோயின் சரி நம்பரை வாங்கிட்டு அங்கேருந்து பாப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. இந்த பக்கம் வந்து அந்த பாப்பாவோட அங்கிளை தான் காட்டுறாங்க. இவனோட பேர் நேத்தன் வந்து ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ போல இருக்கு. ஹீரோயின் கால் பண்ணி உங்கள் குழந்தை என் கூட தான் இருக்குது, அவளை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போயிருங்க, நான் சொல்கிற அட்ரஸ்க்கு வாங்கன்னு சொன்னோடனே அவன் என்ன நினச்சிக்கிறான், ஹீரோயின் வந்து கடத்தி வச்சுக்கிட்டா போல இருக்கு ஸ்வீட்டியை. அவள் எப்படி நம்ம குடும்பத்துக்கு பொண்ணை கடத்தி வைக்கலாம், கிளம்புங்க எல்லாரும் என் கூட வாங்க, இன்னைக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும், நேத்தனோட குடும்பத்தில் கை வச்சா என்ன நடக்கும்னு காட்டியே ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் இங்கே இது எதுவுமே தெரியாமல் ஹீரோயின் அந்த பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. ஸ்வீட்டியுமே அவங்க அங்கிளை பார்த்தோன்னே அங்கேருந்து ஓடி போய் அங்கிள் வந்துட்டிங்களான்னு கேட்கும்போது ஒரு நிமிஷம் இருடா செல்ல வந்து வந்துடுறேன் அப்படின்னு சொன்னவன் அப்படியே ஹீரோயின் பக்கத்தில் வந்து கையை பிடிச்ச முறுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா எங்கள் வீட்டு குழந்தைய நீ கடத்திருப்பா அப்படின்னு சொல்லும்போது இந்த குட்டி பாப்பா கேட்குது, அங்கிள் என்ன சொல்கிறீங்க, ஆண்டி என்னெல்லாம் கடத்தலை, அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் தான் பண்ணாங்க, நான் தான் தொலைஞ்சு போயிட்டேன், அவங்க என்னை கூட்டிகிட்டு வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்து என்னை பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது உண்மையாக அவள் சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டவன் ஐயோ சாரிங்க, நான் வேணும்ட்டே பண்ணலை, குழந்தைய கடத்திட்டீங்களோன்னு ஒரு டவுட்டில் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸ்வீட்டி சொல்கிறா ஆண்டி ரொம்ப பாவம், எதுக்கு ஆண்டி இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயினா சரி ஓகே, நான் உனக்கு ஆண்டி கிடையாது, நான் உனக்கு ஆண்டி வயசு இருக்குன்னு தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னவன் அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா. அப்போ நேத்தன் வந்து ஹீரோயினோட ஃபைல்ஸ்லாம் பார்த்துட்டு அம்மா நீங்கள் ஏதாவது ஜாபுக்கு ட்ரை பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்குறான். அம்மான்னு ஹீரோயின் சொன்னோடனே இந்த கார்டை வச்சுக்கோங்க, என்னோட கம்பெனியில் வேகன்சி இருக்குது, உங்களுக்கு ஒரு வேலை இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நாளைக்கு வந்து அங்கே மீட் பண்ணுங்க என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் தூரமாக இருந்து ஹீரோ பார்க்குறான், என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப சோகமாக இருக்குது. இதில் வேறு வந்து நேத்தன் ஹீரோயின் கையெல்லாம் தொட்டு பார்த்து பெயின் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எவ்வளோ தைரியம் இருந்தால் என் ஆள் கையை நீ தொட்டிருப்ப அப்படின்னு சொல்லி கோவமாக வருது. அப்பயுமே ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான். ஆனால் ஹீரோயின் மொபைலை எடுத்து பார்த்துட்டு அது ஹீரோன்னு தெரிஞ்சோடனே கட் பண்ணி வச்சிடுறா. அப்படியே வந்து குட்டி பாப்பாக்கும் பாய் பாய்லாம் சொல்லிட்டு நான் உன்னை அப்புறமா மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா. உடனே இந்த குட்டி பாப்பா சொல்லுது ஆண்டி நில்லுங்க, நீங்கள் ஏன் அங்கே என்னோட அங்கிளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு உண்மையாலுமே ஆண்டி ஆகிடக்கூடாதுங்கும் போது ஹீரோயின் எப்படியோ சமாளித்து அந்த பாப்பாவை அங்கேருந்து அனுப்பி வச்சுட்டா. இந்த பக்கம் நேத்தனுக்கு வந்து ஹீரோயினை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு, அவளை பற்றி நினச்சிக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோ பின்னாடி வந்து நின்றுட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நின்னு கேட்டவன் அடுத்த செகண்டுக்கு அப்படியே கோவம் வந்துடுது அவனுக்கு. அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னே அவனுக்கு தெரியல. அதனால அப்படியே டேரெக்டாக போய்ட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து அவனை எவ்வளவோ தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறா. ஒரு கடத்தில் அவன் கண்ட்ரோலே ஆகலையா, அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என்னதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோக்கு வந்து என்ன பேசுகிறதுன்னு தெரியல. இப்போ அவள்கிட்ட என்ன சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு புரியாமல் நிற்கும் போது இவன் கேட்குறான், அம்மா என்ன எதுக்காக நீ என்னை விட்டுட்டு போனேன்னு கேட்கும்போது நானும் பெரிய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறா. இவன் ஹீரோயினோட பேண்டை கையிலே தான் போட்டிருக்கான். அதை பார்த்து அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் கிளம்பி நம்ம நேத்தன் சொன்ன மாதிரி அவனோட கம்பெனிக்கு தான் ஜாபுக்காக போயிருக்கா. போய் பார்த்தா அடுத்த அப்பா அங்கே அவளுக்கு காத்துக்கிட்டு இருக்கா. என்ன விஷயம்னா இவங்க அப்பா வந்து இவங்க அம்மா விட்டுட்டு போய் செகண்ட் மேரேஜ் பண்ணியிருப்பாங்களே, அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கா. இவளோட பேர் வந்து லியா வந்து ஹீரோயினோட தங்கச்சி தான், ஸ்டெப் சிஸ்டர்னு வச்சுக்கோங்களேன். ஹீரோயினை பார்த்தாலே இவளுக்கு பிடிக்காது போல இருக்கு. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, அம்மா உனக்குலாம் இங்கே என்ன வேலை, இங்கே பிஹெச்டி முடிச்சவங்களே வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க, நீங்கள் வந்திருக்கே என்ன விஷயம்னு கேட்கும்போது நானும் வேலைக்கு தான் அப்ளை பண்ணியிருக்கேன், என்னை வர சொல்லியிருக்காங்க
இருக்காங்கன்னு சொல்லும்போது முதல்ல செக்யூரிட்டிங்க வாங்க இவளை பிடிச்சிட்டு போய் வெளியில் தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு லியா ஆர்டர் போட ஆரம்பிச்சிடுறா. பார்த்தா அந்த இடத்துக்கு நேத்தன் வந்துடுறான். யார் இந்த மாதிரிலாம் பண்ணது, நான் தான் அவளை வேலைக்கு வர சொன்னோம், யாரை கேட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு வந்து ஆஸ்தமா இருக்கு போல இருக்கு. டக்குன்னு வந்து வீசிங் ஸ்டார்ட் ஆகிடுது. உடனே நேத்தன் வந்து எல்லாரும் திட்டி விட்டுட்டு ஹீரோயின் அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். இது எதுவுமே லியாவுக்கு புரியவே இல்லை. என்னடா நடக்குது இங்கன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. நேத்தன் வந்து ஹீரோவோட கிளினிக்கு தான் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிருக்கான். ஹீரோ பார்க்குறான், என்னாச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோயினை தூக்கிட்டு அங்கேருந்து போக ட்ரை பண்ணும்போது, அம்மா நீங்கள் எதுக்கு வந்து இங்கே வந்து நிற்கிறீங்க, ஆஸ்தமா டிபார்ட்மெண்ட்டா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா இந்த பக்கம் டாக்டர் ஃபெய் தான் வந்துட்டு இருக்கான். வந்தவன் கொடுங்க நான் தானே ஆஸ்தமா டிபார்ட்மெண்ட் பார்க்குறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுறான். ஹீரோக்கு வந்து ஆல்ரெடி நேத்தனை தெரியுமா என்னன்னு தெரியல. 2 பேரும் ஒருத்தவங்க பார்த்து அப்படியே முறைச்சிக்கிறானுங்க. முன்ன பின்ன தெரியுமாலாம் காட்டலை. இந்த பக்கம் வந்து ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஹீரோயின் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிட்டா. உடனே டாக்டர் போய் சொல்கிறான், அம்மா என்ன உங்களுக்கு ஹீரோக்கு நடுவில் சம்பந்தம், எதுக்கு உங்களுக்கு ஒன்றுனா ஹீரோ அவ்வளோ துடிக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை, நான் அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன் அவ்வளோதான், அப்புறம் வந்து ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு ஒன்றா போகணும், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. உடனே இந்த டாக்டர் போய் என்ன சொல்கிறான், இங்கே பாருங்க, அவர் வந்து ரொம்ப ரிச்சான குடும்பத்தை சேர்ந்த பையன், அது மட்டும் இல்லாமல் அவர் ப்ளே பாய்ன்னு கூட கேள்விப்பட்டேன், பொண்ணுங்களோட ஃபீலிங்ஸ்லாம் விளையாடுவார், நீங்கள் மயங்கிடாதீங்கன்னு சொல்லும்போது ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே அவர் என் டைப்பே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ஹீரோ அந்த பக்கம் வந்து கேட்டுட்டான். இது நான் உன்னோட டைப் இல்லையா, அதுவும் யார்கிட்ட நீ என்னை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் இவள் என்னை எப்படி ஹர்ட் பண்ணுறா, அவளுக்கு உண்மையிலே என்னை பிடிக்கலையோ அப்படின்னு சொல்லி உனக்கு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஹீரோயின் அப்படியே ரிப்போர்ட்டை கொடுக்கலாம் தான் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா ஹீரோ வந்துட்டான். ஆல்ரெடி கடுங்கோவத்தில் இருந்திருப்பான். வந்தவன் அவள் கண்ணை கட்டிடுறான் டையை வச்சு. உடனே ஹீரோயின் கேட்குறா, யார் அப்படின்னு கேட்கும்போது, உண்மையிலேயே உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. நீங்களா, என்ன பிரச்சனை உங்களுக்கு, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறீங்களா இந்த பிரச்சனையை இதோட அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆனால் இவன் கேட்குற மாதிரி தெரியல. அப்படியே ஸ்க்ரீனுக்கு பின்னாடி கூட்டிகிட்டு போய் ஹீரோயினை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஹீரோயின் டக்குன்னு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த இடத்துக்கு வேறு டாக்டர் பேய் வந்துடுறாரா. அதனால இவளால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு கண்டிஷனில் தான் இருந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் வந்து இவன் இந்த மாதிரி கிஸ் பண்ண உடனே ஹீரோயின் வந்து பக்கத்தில் இந்த ஃபைலை தள்ளி விட்டுட்டா. இது வந்து டாக்டர் பேய்க்கும் கேட்டுடுச்சு. சரின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனை விளக்கி பார்க்கலான்ட்டு வரும்போது ஹீரோயின் சொல்கிறா, இங்கே பாருங்கள், நான் தான் உள்ளே இருக்கேன், நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு டேட் ஆகிருச்சு, அதனால் வந்து ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு இருக்கேன், எனக்கு போய் மெடிசன் மட்டும் வாங்கிட்டு வந்துடுங்களான்னு கேட்கும்போது, கண்டிப்பாக ஒரு பாய் ஃப்ரெண்டாக இதை நான் செய்ய மாட்டேனான்னு சொல்லிட்டு உடனே டாக்டர் பேயும் அங்கேருந்து போயிட்டாரு. உடனே ஹீரோ கேட்குறான், உண்மையிலே நீ வந்து அவரை டேட் பண்ணணும்னு நினைக்கிறியா, இந்த மாதிரிலாம் நீ யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாருங்கள், நீங்கள் தேவையில்லாமல் என்னை ட்ரை பண்ணாதீங்க, நானே வந்து அன்றைக்கி நடந்த விஷயத்த மறந்துட்டேன், நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்லாம் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வரும்போது டாக்டர் பேய் வந்துடுறாரு. அவர் மேலே வேற மோதிடுறா. அவர் மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு, பாய் ஃப்ரெண்டாக என்னோட கடமையை நான் செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது, இதெல்லாம் தூரமாக வந்து லியா பார்க்குறா. இது பாய் ஃப்ரெண்டா இவனா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாத. அப்படியே நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயின் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டா போல இருக்கு. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தது தான் இவளுக்கு ஒத்துக்கல போல இருக்கு. அங்கே டஸ்ட் அலர்ஜி இருக்குன்னு சொல்லிட்டு அவள் திருப்பி ரீஃபண்ட் கேட்கும்போது அந்த ஓனர் தரமாட்டேங்கிறாரு. உனக்கு ஹீரோ பின்னாடியிலேருந்து வந்து என் கூட வந்து என் அப்பார்ட்மெண்ட்டில் தங்குன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் நோன்னு சொல்லும் போது அப்படியே கிட்ட வந்தவன் ஒரு கட்டத்தில் வந்து அவளை பெட்டில் தள்ளி விட்டுட்டு, வருவியா மாட்டியா, நீ வரியா நானே உன்னை தூக்கிட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நானே வரேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஹீரோவோட வீட்டுக்குமே வந்துட்டா. நான் இங்கே தங்கணும்னா எனக்கு 3 ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஸ்டார்ட் பண்ணுறா. என்ன சொல்லு பார்ப்போம் அப்படிங்கும்போது, ஃபஸ்ட்டு நம்ம 2 பேருக்கு நடுவில் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். 2வது விஷயம், எனக்கு காசு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ரெண்ட் பே பண்ணிடுவேன். 3வது விஷயம், நீங்கள் எனக்கு தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ சொல்கிறான், உனக்கு இருக்க மாதிரி எனக்குமே 3 கண்டிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு, நான் சொல்லாமல் நீ வந்து என்னை பர்மிஷன் இல்லாமல் இதை விட்டு போகக்கூடாது. 2வது, வேறு எந்த பையனையும் நீ பார்த்து பேசவே கூடாது. 3வது விஷயம், என் கண்ணு முன்னாடி எந்த பையனும் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறா. ஹீரோ குஷி ஆகிடுது, சிரிச்சுட்டே உட்காந்துருக்கான். நெக்ஸ்ட் டே ஜாபுக்குமே கிளம்பி வந்துட்டா. உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம நேத்தனும் எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஆனால் இதை பார்த்தோன்னு லியா கடுப்பாயிட்டா. லியா கேட்க ஸ்டார்ட் பண்ணுறா, அம்மா பாஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பிஹெச்டி முடிச்சவங்க வரைக்கும் இங்கே வேலைக்கு வரதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கே சான்ஸ் கிடைக்கல, ஹீரோயினுக்கு மட்டும் இது கொடுக்குறது தப்புங்கும் போது நான் என்ன ப்ரூவ் பண்ணி காட்டுறதுக்கு என்ன பண்ணணும்னு ஹீரோயின் கேட்குறா. ஒன்றும் இல்லை, இந்த ஃபைலை பிடிச்சிக்கோ, இது வந்து யூகே கம்பெனி, இந்த கம்பெனி இது வரைக்கும் நமக்கு ஓகே சொன்னதே கிடையாது, நீ வேணால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிப்பார், இந்த ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சு, நீ அவங்கள ஒத்துக்க வச்சுக்கிட்டேன்னா நான் ஒத்துக்கிறேன், உனக்கு வந்து கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொன்னவ காதுக்கு பக்கத்தில் வந்து எல்லாரும் ட்ரை பண்ணிட்டாங்க, யாராலையும் முடியல, கண்டிப்பாக உன்னாலையும் முடியாது,
அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோயின் வீட்டுக்கு வந்து அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ பக்கத்தில் உட்காந்து நோயின்னுட்டு இருக்கான். ஹீரோயின் கேட்குறா, முடிஞ்சா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி பிசின் போட்டு ஒட்டின மாதிரி பக்கத்துலேயே உட்காந்துருக்காதீங்கும் போது, சரி கூட என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு எல்லாத்தையுமே கொஞ்ச நேரத்துலேயே முடிச்சு கொடுத்துட்றான். ஹீரோயின் கேட்குறா, நீங்கள் டாக்டர் தானே அப்படிங்கும் போது, நான் ஃபினான்ஸுமே முடிச்சிருக்கேன், பிஹெச்டி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் முடிச்ச சந்தோஷத்தில் அங்கேயே படுத்து தூங்கிடுறா. ஹீரோ அவளுக்கு வந்து ஒரு பெட்ஷீட்டை போற்றி விட்டுட்டு அங்கேயிருந்து வந்துக்கிட்டு இருக்கான். கால் பண்ணி அவனோட அப்பா கிட்ட தான் பேசுகிறான். அவங்க அப்பா கேட்குறாரு, என்ன சார் இன்றைக்கி தான் என்ன ஞாபகம் வந்துச்சாங்கும் போது, அப்பா அதெல்லாம் விடுங்க, நம்ம கம்பெனிலேருந்து நேத்தனோட கம்பெனிக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதை ஓகே பண்ணிடுங்க, நான் வந்து அதுக்கப்புறம் போய் மீட் பண்ணுறேன் அவங்கள அப்படிங்கும் போது அவங்க அப்பா கேட்குறாரு, உனக்கு தான் நேத்தனை பிடிக்காதுல்ல, நீ தாண்டா இந்த ப்ராஜெக்ட் வேணான்னு சொன்னாங்கும் போது, நான் சொல்கிறத செய்யுங்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் இல்லையா ரெடியாக இருக்கா, உன் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இன்னும் 5 நிமிஷம் தான், சார் வந்த உடனே நீ கிளம்ப வேண்டியதான் பெட்டி படிக்கையை கட்டிக்கிட்டுங்கும் போது, அவர் வரட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஹீரோயின். அங்கேருந்து வந்து நேத்தன் எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி நியூஸ், ஹீரோயின் இந்த ப்ராஜெக்டை நமக்கு வாங்கி கொடுத்துட்டா, அதனால வந்து அந்த கம்பெனிலேருந்து ஓனர் வராரு, நைட்டு வந்து பார்ட்டி இருக்கும், எல்லோரும் ரெடியாக இருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவளால் ஏற்றுக்கவே முடியல, எப்படா இவன் ஓகே பண்ணான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் ஒருத்தவங்க முடிஞ்ச ஒருத்தவங்க பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்து லியாவுக்கு, நீ இல்லைன்னா என்ன, எனக்கு வந்து அந்த யூகே கம்பெனி ஓனர் இருக்காருன்னு சொல்லி அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயினுமே பார்ட்டிக்கு அழகாக ரெடியாகி வந்துட்டு நின்றுட்டு இருக்கா. பார்த்த நேத்தன் அப்படியே ஃப்ளாட் ஆகிடும், இவ்வளோ அழகா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்கான். இந்த பக்கம் லியா எப்படா வம்பிழுப்போன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினை பார்த்தோன்னே, நீ வேணா பாஸை வந்து பேசி கரெக்ட் பண்ணியிருந்துருக்கலாம், ஆனால் வந்து அந்த யூகே கம்பெனி ஓனர் அவர் எனக்கு சொந்தமானவர், அவரெல்லாம் யாராலையும் தட்டி பறிக்க முடியாதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ அழகாக ரெடியாகி ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்துக்கிட்டு இருக்கான். அங்கே சுற்றி இருக்க எல்லாருமே ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் எவ்வளோ அழகாக இருப்பார், ஹீரோயினே இவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு சொல்லி பேசும்போது லியா வேணும்னே வம்பிழுக்கிற மாதிரி பெய்யோட ஃபோட்டோவை காமிச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ உள்ளே வந்து, யார் வந்து அவளோட பாய் ஃப்ரெண்ட் பெயின்னு சொன்னது, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரான். டாக்டர் ஃபூ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, நான் இப்போ டாக்டர் ஃபூ கிடையாது, யூகே கம்பெனியோட ஓனர்னு சொன்னோடனே ஹீரோயின் டக்குன்னு வந்து அவன் கையை பிடிச்சிக்கிறா. சரி ஆக்டிங்க்கு நம்மளும் வந்து ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிக்கிறா. இந்த பக்கம் வந்து நேத்தன் வந்து கை கொடுக்க வரும்போது ஹீரோ வந்து அதை கண்டுக்கவே இல்லை. அப்படியே திரும்பி லியாவை பார்த்தவன், இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, நீ எப்படி என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை இன்னொருத்தரோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம்னு சொல்லி கேட்கும்போது, லியா இல்லைங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போதே செக்யூரிட்டியை கூப்பிட்டு வெளியில் அனுப்ப சொல்லிடுறான். ஹீரோயின் ரெஸ்ட் ரூமுக்கு வந்துட்டு, என்னடா நடக்குதுங்க, இவன் யூகே கம்பெனியோட ஓனரா, இது தெரியாமல் இருந்துட்டோமேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே வெளியே தயங்கி வரும்போது ஹீரோ பின்னாடிலேருந்து வந்து, என்ன மேடம் ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டீங்களான்னு கேட்கும்போது, நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, உண்மையாலுமே அந்த இடத்துல எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போகும்போது, என்னை விட்டுட்டு ஓடுறதுலே குறியாக இருக்கா, எல்லாரும் முன்னாடி நீ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன், இப்போ வந்து என்னோட ப்ரெஸ்டீஜ் என்ன ஆகுறது, அதனால் நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக நடிச்சே தான் தீரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் யோசிக்கிறா, சரி நமக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கான், நம்மளும் வந்து ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சா. ஆனால் இன்னொரு விஷயம், நானா சொல்கிற வரைக்கும் டேட் பண்ணலைன்னு யார்கிட்டையும் போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே ஹீரோயின் கிட்ட வந்து டாக்டர் பேயை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் வந்து 2 டிவோர்ஸ் பண்ணியிருக்கான் போல இருக்கு, ரொம்ப மோசமானவன், அப்யூசிவானவன் சொல்லும்போது ஹீரோயின் யோசிக்கிறா, நல்ல வேலைடா எஸ்கேப் ஆகிட்டோன்ட்டு. ஏன்னா ஹீரோயின் கிட்டையுமே அவர் ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி தான் பேசியிருந்திருப்பாரு. அப்பயே ஹீரோயினுக்கு லேட்டாக டவுட் வந்திருக்கும். இப்போ ஹீரோ சொன்ன உடனே அது கன்ஃபார்மே ஆயிடுச்சு. சரி ஹீரோ கூட வந்து கேர்ள் ஃப்ரெண்டாக நடிக்கத்தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே ஓகே சொல்லிடுறா. அப்படியே நெக்ஸ்ட் டே நம்ம நேத்தன் தான் வந்து அவளை மீட் பண்ணுறதுக்காக வர சொல்லியிருந்திருப்பான். ஹீரோயினும் ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவன் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் கிட்ட இவனுமே ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கான். என்ன பாஸ் நான் கிளம்பவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்குள்ளே என்ன கொஞ்ச நேரம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இல்லை எங்கிட்ட ட்ரெஸ் இல்லைன்னு சொல்லும்போது அவனே ஒரு பாக்ஸில் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கான், இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அப்போ ஹீரோ கிட்டேருந்து கால் வருது. ஹீரோயினும் நடந்ததெல்லாம் சொல்லி நான் இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. ஆனால் ஹீரோக்கு ஏதோ தப்பாகவே தோணிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஹீரோயின் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நேத்தன் ஹெல்ப் பண்ணுற மாதிரி பின்னாடி வந்து நின்றுட்டு, உனக்கு தெரியுமா ஹீரோக்கு வந்து ஸ்கூல் டைமில் ஒரு க்ரஷ் இருந்தா, அந்த பொண்ணு வந்து எல்லாருக்குமே தெரியும் அவனோட க்ரஷ்ன்னு சொல்லிட்டு, அவன் வந்து இப்போ வரைக்கும் அந்த பொண்ணு மறக்கவே இல்லை. 31 வயசு ஆகுது ஹீரோக்கு, ஆனால் இப்போ வரைக்கும் அந்த பொண்ணை நினச்சிக்கிட்டு கல்யாணமே பண்ணிக்காமல் ஒரு டேட் கூட பண்ணாமல் இருக்கான்னு சொல்லும்போது ஹீரோயின் யோசிக்கிறா, அப்போ அவன் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. இவன் சொல்கிறான், நீ கொஞ்சம் யோசிச்சு நடந்துக்கோ, அவன் ஷீல்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், தேவையில்லாமல் போய் மாட்டிக்காத அவன்கிட்டன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ அங்கேருந்து வந்து யாரை பற்றி தப்பாக பேசினேன்னு சொல்லிட்டு நேத்தனை போட்டு அடிச்சிடுறான். ஹீரோயின் தடுக்க போகும்போது ஹீரோயினே அங்கேருந்து தூக்கிட்டு கிளம்பிடுறான். உடனே நேத்தன் யோசிக்கிறான், சந்தேகங்கிற விதையை விதைச்சிட்டேன், இதுக்கப்புறம் அது அறுவடையாகியே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கான். இந்த பக்கம் வீட்டுக்கு கூட்டு வந்த ஹீரோ, நான் அவன்கிட்ட சொன்ன ரூல்ஸ்லாம் உனக்கு மறந்துருச்சா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டவன் கண்ட்ரோலே இல்லாமல் வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். ஹீரோயினுமே வந்து அவன் மேலே ஃபீலிங்ஸில் தானே இருக்கா, அதனால் நோன்லாம் சொல்லலை. ஆனால் ஹீரோ அப்போ என்ன நினச்சான்னு தெரியல.
சர்ஜரிக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல சிசர்ஸு, அதை வச்சு ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை கட் பண்ணிடுறான். ஹீரோயின் கேட்குறா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, நான் சொன்னால் உனக்கு புரியாதா, நீ எனக்கு மட்டும்தான் சொன்னோம், வேறு யார் பக்கத்துலேயும் நீ போகிறத நான் விரும்பவே மாட்டேன், உன்னை நான் ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்படியே நெக்ஸ்ட் சீனில் காமிக்கிறாங்க, ஹீரோயின் நெக்ஸ்ட் டே வேலைக்கு போயிருக்கா. ஆனால் நேத்தன் கிட்ட சரியாகவே பேச மாட்டேங்கிறா. நேத்தன் சொல்கிறான், நான் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இல்லை வேணாம், ஹீரோ வருவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோ கையில் ஒரு பார்சலோடு வரான். அதை கொண்டு வந்து நேத்தன் கிட்ட கொடுத்துட்டு வா போலார் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு கிளம்பிடுறான். ஹீரோயின் யோசிக்கிறான், அந்த பார்சலில் என்ன இருந்துச்சு அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை, அவருக்கானது தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். நேத்தன் ஓப்பன் பண்ணி பார்க்குறான், என்னடா உள்ளே இருக்குன்னு பார்த்தா ஹீரோயினுக்கு நேற்று ஒரு ட்ரெஸ்ஸை கிஃப்ட் பண்ணியிருப்பான்ல, அதுதான் துண்டு துண்டாக வெட்டி உள்ளே வச்சு கொடுத்துருக்கான். அவன் டென்ஷனாக அந்த பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் தாங்கிட்டே கேட்குறா, ஆமாம் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு க்ரஷ் இருந்துச்சா என்ன, இன்னமும் அந்த பொண்ணை நீங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்கும்போது இவன் யோசிச்சு பார்க்குறான். ஆக்சுவலாக இவன் ஸ்கூல் டைமில் ஹீரோயினை தானே லவ் பண்ணியிருந்திருப்பான். அவளை மறைஞ்சு இருந்து பார்த்துட்டு இருந்திருப்பான். ஒரு நாள் அவகிட்ட லவ் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைப்ரரிக்கு போயிருந்திருப்பான். அப்போ பக்கத்தில் போயிட்டு புக் எடுக்கிற மாதிரி அவள் கையை டச் பண்ணியிருப்பான். ஆனால் ஹீரோயின் வந்து அப்போ இவனை ஒரு க்ரஷ் மாதிரி தான் லிஸ்ட்டில் வச்சுருந்துருப்பா. நம்ம தான் இந்த மாதிரி தெரியாமல் அவன் கையை டச் பண்ணிட்டோம்னோ, அவன் ஏதாவது நினச்சிப்பானோன்னு சொல்லிட்டு பயந்து அன்றைக்கி ஓடி வந்திருப்பா. அது வந்து இவனுக்கு தெரியாதுல்ல, இவன் வந்து நம்மளை அவாய்ட் பண்ணுறா போல இருக்குன்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக விட்டுருந்துருப்பான். அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயினுக்குமே இப்போ வரைக்கும் தெரியல அவன் நம்மளை பற்றி தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஹீரோ கேட்கான், என்னோட பேரண்ட்ஸை மீட் பண்ண வரியா நின்று வர சொல்லியிருக்காங்க நாளைக்கு அப்படிங்கும்போது, நான் எப்படி வரது அப்படின்னு சொல்லி பயந்தவ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யோசிக்கிறா, நான் ஏன் பயப்படணும், இதுவே ஃபேக் தானே, சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறா. சரி நாளைக்கு வீட்டுக்கு வந்து நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் வந்து இந்த நேத்தனோட அசிஸ்டன்ட் வந்து ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த ஹீரோயினோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப வந்து ரக்கடான ஆள், அவங்கள வச்சா ஹீரோயின் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே இவன் என்ன பண்ணிடுறான், இந்த லியா இருக்கால, லியாவை யூஸ் பண்ணி எப்படியோ அவங்க அம்மாவோட வேலையை வந்து ரிசைன் பண்ண வச்சுட்டான் போல இருக்கு. கம்பெனியில் சொல்லிட்டு ஃபயர் பண்ணி விட்டுட்டான் அவங்கள. அவங்க அங்கேருந்து வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் கேட்குறா, என்னாச்சுமா அப்படிங்கும்போது, இந்த டாக்டர் டேட் பண்ணாதான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், யாரை கேட்டு நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நான் ஏதோ அவன் நார்மலான டாக்டர்னு நினச்சா, அவன் ஏதோ கம்பெனியோட ஓனராமே, அப்படி இருக்கும்போது அவன் கூடலாம் நீ சகவாசமே வச்சிருக்க வேணாம், அவன் அப்பா பண்ண மாதிரி தான் அவனும் பண்ணிட்டு போவான், ஒழுங்காக வீட்டை விட்டு வான்னு சொல்லிட்டு ஒரு மெடிசன் பில்லை காட்டுறாங்க. பார்த்தா அதில் வந்து இவங்க கேன்சரு, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்த மாதிரி அந்த பில்லு இருக்குது. அதை பார்த்து ஹீரோயின் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் இது எதுவுமே தெரியாமல் ஹீரோ தான் ஹீரோயினுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கான். ஹீரோயின் அழுதுகிட்டே அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கா. இவன் பின்னாடிலேருந்து ஹக் பண்ணிவிட்டு, உனக்கு எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன், எது வேணுமோ போட்டுக்கோங்கும் போது, நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி இவ கேட்குறா. பிரேக்கப்பா என்ன சொல்கிறேங்கும் போது, ஆமாம் நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன், திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறங்கும் போது, என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என்ன, இதாக இருந்தாலும் சொல்லு நான் திருத்திக்கிறேன் அப்படிங்கும் போது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, என்னை இங்கேருந்து போகிறதுக்கு மட்டும் அலோவ் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. இவனால் ஏற்றுக்கவே முடியல, என்னடி சொல்கிறேன், நான் ஒன்றுமே பண்ணலை, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு போய் கிஸ் பண்ணோடனே இவ டக்குன்னு பிடிச்சி கடிச்சு வச்சிடறா. இவனுக்கு வந்து ரத்தம் வந்துடுது. ஏன் இப்படிலாம் பண்ணுற, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் தான் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தீங்கல்ல, எதுக்கு நான் வந்து ஒரு ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணுறீங்க, என்னை யூஸ் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கும் போது இவன் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான், நீ தான் என்னோட க்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரி கொடுக்குறான். அதில் ஸ்கூலில் வந்து இவளை ஒரு செகண்ட்லையுமே ஃபோட்டோ பிடிச்சி அதெல்லாம் டைரி மாதிரி வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கான். உன்கிட்ட லவ்வை சொல்லணும்னு தான் அன்றைக்கி வந்தேன், ஆனால் அதுக்குள்ளே நீ என்னை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்ட. அப்புறம் எங்கள் அம்மா வேறு வந்து என்னை அவசரமாக வந்து அப்ராடுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க, என்னால் திருப்பி ரிட்டன் வர முடியல. வந்து பார்க்கும்போது நீ வந்து வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்ட. அன்றைக்கி நான் உன்னை ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது நீ எனக்காகவே ஹாஸ்பிட்டலுக்கு வந்த மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. இந்த ரிங்கை கொடுத்து இன்றைக்கி உனக்கு ப்ரப்போஸ் பண்ணணும் தான் நான் வர சொன்னேன், ஆனால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது ஹீரோயின் யோசிக்கிறா, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா அதுக்குள்ளே இந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி ஹீரோயினோட அம்மாவே வந்துட்டாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, யார் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது ஹீரோயின் சொல்கிற, அம்மா இங்கே பிரச்சனை வேணாம், வாங்க வெளியில் போய் பேசிக்கலாங்கும் போது, என்ன பேச போகிற, இவன் உனக்கு தேவையில்ல வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, இல்லைம்மா நான் வரமாட்டேன், ஹீரோவை விட்டு நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்கா. நான் செத்தே போனாலும் பரவாயில்ல, எனக்கு எந்த நோய் இருந்தாலும் பரவாயில்ல, இவன் கூட தான் இருக்க போறியாங்கும் போது, அம்மா நான் ஏதாவது பண்ணி உங்கள் ட்ரீட்மெண்ட் செலவு பார்த்துக்கிறேங்கும் போது, என்ன பண்ண போகிற நீನು, அம்மா பிரச்சனை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உடனே ஹீரோவுமே சொல்கிறான், நான் வந்து ட்ரீட்மெண்ட் செலவெல்லாம் எடுத்துக்கிறேன்ட்டு, ஒன்றும் தேவையில்ல, இந்த பொண்ணு அம்மா செத்தாலும் பரவாயில்லன்னு விட்டுட்டுருக்கா, நான் பார்த்துக்கிறேன்ட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் தேம்பி அழ ஸ்டார்ட் பண்ணிடுறா. ஹீரோ தான் வந்து ஹக் பண்ணி அதெல்லாம் பார்த்துக்கலாம், நான் தான் கூட இருக்கேன்னு சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் எப்போ ஆஃபீஸை விட்டு வெளியில் வருவான்னு சொல்லி அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோயின் இல்லைம்மா நான் அவர் வீட்டு வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இந்த லியா என்ன பண்ணியிருக்கா, ஆளுங்களெல்லாம் செட் பண்ணி ஹீரோயினை கடத்த சொல்லிட்டா. அந்த ஆளுங்கள்லாம் நல்லா குண்டாஸ் மாதிரி பெருசாக இருக்கானுங்களா, என்ன பண்ணுறதுனே தெரியல ஹீரோயினுக்கும். அப்போ வெளியில் வந்திருப்பான் நேத்தன், இவங்களெல்லாம் பார்த்துட்டு தடுக்க போக சொல்லி நம்ம ஹீரோயினோட அம்மா செம்மையாக கெஞ்சுறாங்க. ஆனால் இவன் சரியான பயந்தாங்குழி போல இருக்குது, ரவுடிங்களை பார்த்தோன்னே நம்மளே ஏதாவது பண்ணிடுவாங்களான்னு சொல்லி பயந்துட்டான்.
ஆனால் அந்த டைம்னு பார்த்து ஹீரோ என்ட்ரி கொடுக்குறான். ஹீரோயினை பிக் பண்ணிட்டு போகலான்னு வந்திருப்பான் போல இருக்கு. அவங்களெல்லாம் தாண்டி போராடுறான். அவங்கக்கிட்ட ஃபைட் பண்ணி அடியும் வாங்கி அந்த இடத்துலயே மயங்கிடுறான். அவனை கூட்டு போய் ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்துடுறாங்க. இந்த பக்கம் லியா வந்திருக்கா. உன்னால தான் ஹீரோக்கு இப்படிலாம் ஆச்சுங்கும் போது நீ தானடி ஆளுங்க செட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோனோட அம்மா வந்து கேட்குறாங்க. ஆமாம் நான் தான் செட் பண்ணேன், அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உன்னோட அம்மா எனக்கு போட்டியாக வந்தா இப்போ நீ என் பொண்ணுக்கு போட்டியாக வரியா? உங்கள் எல்லாருக்கும் விட்டு கொடுத்துட்டே நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம்னு நினச்சியா அப்படின்னு கேட்டவங்க ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. இந்த மாதிரி இங்கே பேச்சுவார்த்தைலாம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது வெளியில் நேத்தன் வந்து நின்றுட்டு இருக்கான். நேத்தனுக்கு தோணுது நம்ம ரொம்ப அசிங்கமாக நடந்துக்கிட்டோமோ, ஹீரோயின் ஆபத்தில் இருக்கும்போது கூட கோழைத்தனமாக அவளை காப்பாற்ற கூட ட்ரை பண்ணல. ஹீரோ அவளுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்கமாக இருந்திருக்கான். அவன் தான் ஹீரோயின் கரெக்டுங்கிற மாதிரி உனக்கு தோணுது. ஹீரோவும் இவனும் ஒரே ஸ்கூலில் தான் படிச்சிருப்பாங்க போல இருக்கு. அதுக்கப்புறமா வந்து இவங்க 2 பேருமே பிஸ்னஸில் இருக்கிறதுனால 2 பேரும் எதிரி மாதிரி இருந்திருப்பாங்க. இவன் வந்து எப்பயுமே ஹீரோவை வந்து போட்டியாக தான் நினச்சிருப்பான். ஆனால் இன்றைக்கி தான் ஹீரோ வந்து இவன் உண்மையிலேயே இவனுக்கு ஹீரோ மாதிரி தெரியுறான். அதனால இவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்கிறான், நம்ம இங்கேருந்து போயிடலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இந்த பக்கம் லியா வந்து ஹீரோயின் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது போலீஸை கூப்பிட்டு அங்கேருந்து பிடிச்சி கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நேத்தன் அங்கேருந்து சைலண்ட்டாக போயிடுறான். ஹீரோயின் வந்து ஹீரோ ஹக் பண்ணிட்டே படுத்திருக்கா. எப்போ நீ கண்ணு முழிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல, எனக்கு தனியாக இருக்கிறதுக்கு பயமாக இருக்குது, நீ கண்ணு முழுகி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது ஹீரோ சொல்கிறான் உண்மையாவா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் கேட்குறா, அட பாவி எப்படா கண்ணு முடிச்சுங்கும் போது ஒரு 5 நிமிஷம் ஆகுது செல்லம், நீ என்ன சொல்கிறேன்னு கவனிக்கிறதுக்காக தான் கண்ணு மூடிட்டு படுத்திருந்தாங்கும் போது எனக்கு உசுரே போயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறா. அப்படியே 2 பேரும் சேர்ந்த மாதிரி காமிச்சு இந்த ஜாமாக்கு ஒரு எண்டு கார்டு போட்டு முடிச்சிட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், அவங்க அம்மா ஒத்துக்கிட்டாங்களான்ட்டு. அவங்க அம்மா வந்து நேத்தன் காப்பாற்றாமல் இருக்கும்போது ஹீரோ போய் காப்பாற்றும் போதே அதை பார்த்து அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் எல்லா பசங்களுமே ஒரே மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு இவங்க 2 பேரோட லவ்வுக்குமே க்ரீன் சிக்னல் காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த ட்ராமா இந்த இடத்துல முடியுது. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதோட நான் கிளம்புறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவோட சீக்கிரமாகவே பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய், ஸ்டே டியூன்.